நான் இசையமைப்பாளர் சௌந்தரியன். இப்போது விரைவில் வெளிவர இருக்கின்ற முனியாண்டியின் முனிப்பாய்ச்சல் படத்திற்காக ரசிகர்களாகிய உங்களை சந்திக்கிறேன். முனியாண்டியின் முனிப்பாய்ச்சல் இது தமிழகத்தில், தென் தமிழகத்தில் குலதெய்வமாக வணங்கக்கூடிய ஒரு தெய்வம்தான், கடவுள் கிடையாது. அந்த மூதாதையர் வணங்கக்கூடிய அந்த பேரை வச்சு ஒரு படத்தை தயாரிச்சிருக்காங்க. இதை தயாரித்தது வீர அமிர்தராஜ் அப்படிங்கிற ஒரு தயாரிப்பாளர். இதில் ஹீரோவை நடித்தது ஜெயகாந்த் அப்படிங்கிறது புதுமுகம். இதை இயக்கியிருக்கிறது, நான் சொன்னேன்னா பேரை சொன்னீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு வியப்பாக இருக்கும். ஏன்னா படத்தினுடைய பேர் முனியாண்டியின் முனிப்பாய்ச்சல். அதை இயக்கியிருக்கிறது முனியாண்டியோ அல்லது ராமசாமியோ அல்லது குப்புசாமியோ அப்படின்னா உங்களுக்கு அந்த பொருத்தமாக இருக்கும். ஆனால் இந்த படத்தை இயக்கியிருக்கிறது ராஜா முகமது. இன்றைய அளவில் சனாதனங்கிறது ஒரு பிரச்சனையாக இருந்திருக்கு. அது பிரச்சனை நான் நிறைய மூடப்பழக்கத்தை தெளிப்பு விடுது, பழமையாகவும் இருக்குது, இப்போ தான் நிறைய பேர் சொல்கிறாங்க. ஆனால் இந்த படத்தில் அப்படி கிடையாது. ஒரு மனிதநேயமிக்க கருத்தை சொல்லியிருக்காங்க, முற்போக்கு சிந்தனையாக அதை அணுகியிருக்காங்க. இந்த படம் கண்டிப்பாக வெற்றி பெறும். வெற்றி பெறுவதற்கு முன்னதாக உங்களை சந்திப்பதில் எனக்கு பெருத்த மகிழ்ச்சி. சார், படத்தில் எத்தனை சாங்ஸ்? இந்த படத்தில் 3 பாடல்கள் வருது. ஒன்று அந்த முனியாண்டியை ஆடுற மாதிரி, ஏற்கனவே கடவுள்லாம் ஆடுற மாதிரி, டான்ஸ் போடுற மாதிரி நிறைய பாடல்லாம் உண்டு. அதை தழுவி நிறைய பாடல்கள் வந்துருக்கு. அந்த வரக்கூடிய பாடல்கள்லாம் பழமையை பின்பற்ற மாதிரி தான் டீம் இருக்கும். ஆனால் அப்படி இதில் இருக்காது. புதுசாகவே ஒரு மெட்டு எடுத்து முனியாண்டி சாமி, மூர்க்கமுள்ள சாமி, கண்ணிரண்டில் கண்ணலை கக்குகிற சாமி, எங்கெல்லாம் அநியாயம் அக்கிரமம் நடக்குதோ அங்கெல்லாம் வருவேன், வலியவங்க எளியவங்க ஏமாத்த நினைச்சா புயலாய் எழுவேன், முனியாண்டி சாமி, மூர்க்கமுள்ள சாமி, கண்ணிரண்டில் கண்ணலை கக்குகிற சாமி என்ற ஒரு கருத்தாழமிக்க ஒரு தெய்வீகமான பாட்டை அதில் போட்டிருக்கேன். அடுத்தது எனக்கே உருத்தான ஒரு பாணி. இந்த பாணி நான் கொடுக்கறதில்ல, மேரே தேரே பீச்சுமே அப்போயே உண்டு அந்த மெலடி. அதே போல் நிறைய மெலடி எம்எஸ் விஸ்வநாதர் இருக்கட்டும், இளையராஜா சார் இருக்கட்டும், இந்த இசையமைப்பாளர் இருக்கட்டும் கொடுத்துருக்காங்க. அதுக்கு பிறகு இந்த மெலடியை ஒரு உன்னதமாக என்னுடைய பேசிக்காக நான் கையில் எடுத்திருக்கேன். அதுக்கு மெலடியான ஹிட்ஸை நிறைய சொல்லலாம். இதில் எனக்கு பிடித்தமான ஒரு பாடலை அப்படி போட்டிருக்கேன். அடிக்கடி அடிக்கடி உன்னோட நினப்பு என்ன ஏது இதுவோ செய்யுதடி, படிப்படியாக நெருங்கி உன்னா சேர வேணுமடி, எப்போ நீ ஏத்துக்குவ நெஞ்சோரம் சேர்த்துக்குவ, அடிக்கடி உன்னோட நினப்பு என்ன ஏதேதோ செய்யுதடா, படிப்படியாக நெருங்கி ஒன்னா சேர வேணுமடா. பார்த்தது போதும் திருட்டு பயலே, பேசு மெல்ல வாய் திறந்து, பேச்சை விடவும் பார்வை சுகமென சொல்வேன் நானும் உள்ளந்திறந்து, எந்த இடத்தை எப்படி பார்த்து இதமாக ரசிப்ப நான் அறிவேன், அந்த இடத்தை பட்டுன்னு திருத்தி வெட்கப்படுவதை நான் ரசிப்பேன், மனசுக்கு பிடிச்ச காதலனோடு ஒன்று சேருகிற இன்பங்கள், விட்டு விலகாத பிம்பங்கள், அடிக்கடி உன்னோட முன்பு என்ன ஏதோ ஏதோ செய்யுதடா, படிப்படியாக நெருங்கி உன்னை சேர வேணுமடா. இப்படி ஒரு மெலடியை எல்லாரும் ரசிக்கிறவர்களுக்கும், எந்த காலத்தில் ரசிக்கிறவர்களுக்கும் இதில் கொடுத்துருக்கேன்.
அதே போல் குத்துப்பாடல் ஒன்று கொடுத்துருக்கேன். குத்துன்னா அது செம குத்தாவே இருக்கும். அவங்க விஷுவல் பண்ணுறதை பொறுத்து செம குத்தா அல்லது சாதாரண குத்தா அப்படிங்கிறது தெரியும். அந்த பாடல் உடனே எனக்கு ஞாபகத்துக்கு வரல. பார்த்தாலே பத்திக்குவன், பார்த்தாலே பத்திக்குவன், பார்த்தாலே பத்திக்குவன். எனக்கு ஞாபகம் வரல, ஆனால் இந்த பாடல் நீங்கள் கேளுங்க, அது சூப்பராக இருக்கும். இந்த பாடலில் வந்து சினேகன் எழுதியிருக்கார். இந்த படத்தினுடைய சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு பின்னணி இசை பெரிய அளவு இருக்கும், பாட்டை தாண்டி இருக்கும். இதுதான் இந்த படத்தில் உள்ள சிறப்பம்சம். எல்லா சாங் சினேகன் எல்லா சாங்கும் யார் சிங்கர் பாடியிருக்கா? சிங்கர் அந்தோனிதாசன், ரீட்டா, சத்யபிரகாஷ், புதுமுகம் 2 பேர். நான் வழக்கமாக புதுமுகங்களை சேரமணிலாம் பார்த்தீங்கன்னா புதுமுகத்தை காதல் புதாதம் விட்டுருப்பேன், எஸ்பிபியே வேணும்னு சொல்லிட்டு. அதுபோல் எனக்கு புதுமுகம்னு ரொம்ப பிடிக்கும். அந்த வகையில் 2 பேர், ஷைனின்னு ஒரு பொண்ணு, அப்புறம் இன்னொரு ரமேஷ் அப்படின்னு ஒரு பையன், 2 பேரும் இல்லையா. ஸ்பெஷல் இன்ஸ்ட்ருமெண்ட் ஏதாவது யூஸ் பண்ணியிருக்கீங்களா? அப்படிங்க ஸ்பெஷல் இன்ஸ்ட்ருமெண்ட் ஏதாவது? ஸ்பெஷல் இன்ஸ்ட்ருமெண்ட்டுங்கிறது உணர்வு தான், என்றைக்குமே அதுதான் ஸ்பெஷல். உணர்வு இல்லைன்னா என்ன இன்ஸ்ட்ருமெண்ட் போட்டாலும் ஒன்றாகும். சாங்ஸ் இருக்கு தெரியுமா சார்? இப்போ சாங்ஸ் வந்து ஆங்கிலம் தமிழ சாங்ஸ் வந்துட்டு இதை பற்றி ஆங்கிலம் சார்ந்த பாடல் வரலாம், அதில் தப்பு கிடையாது. ஆங்கிலம் சார்ந்து வரதானே நல்லது. சைக்கிளுங்கிறது ஆங்கிலம் தானே, அந்த சைக்கிளுங்கிற வார்த்தையை சொல்லி போட்டால் ஈஸியாக புரியும். இதில் ஆங்கிலம் பியூரான ஆங்கிலத்தை சொல்ல ரொம்ப நல்லது, ரொம்ப நல்லது. ஆமாம், உலகம் ஃபுல்லாக நம்ம ஒன்றுபடுவோம், மொழியால் ஒன்றுபடுவோம், இனத்தால் ஒன்றுபடுவோம். நம்மளே ஆங்கிலம்னு சொல்லிட்டோம். ஆங்கில நடைமுறை நல்லது தானே, அதுதானே உலகத்தை ஆளுது, அதுதானே முற்போக்காரது இருக்குது. சார் இப்போ உங்கள் பாட்டுலாம் அப்போ அந்த சேரன் பண்ணிலாம் வந்து உட்காந்து கேட்டுகிட்டே இருக்கலாம். இப்போ வர பாட்டுலாம் நீங்கள் எப்படி சார் அது கேட்கும் போது ஃபீல் பண்ணுறீங்க? சேரமாண்டினோட நல்லா தான் கொடுக்குறேன். அதனுடைய சூழல் நல்லா இருந்துச்சு, எல்லாமே வெற்றி பெற்றது. அதனால் இன்றாலும் போகுது. சேரமாண்டினோட இந்த படத்தில் நல்லா இருக்கும். இல்லை இப்போது வேற ஒரு மியூசிக் டைரக்டர் சாங் கேட்கும் போதும் நீங்கள் உங்கள் பாட்டு கேட்கும் போதும் அதை பற்றி என்னது வந்து பியூராக இருக்கும், எதுவுமே கலப்படம் இருக்காது. மற்றவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ வர்றவங்க நிறையா அந்த சங்கு இந்த சங்கெலாம் இருக்குது கலந்துடுறாங்க. அது காரணம் காப்பிடிக்கான்னு சொல்லக்கூடாது, அவங்களுக்கு அதற்கான மூலக்கூறு அவங்களுக்கு கிடைக்கல, தெரியல, அந்த தேடல் வரலை. அவங்க உணரணும். நான் டியூன் போடும்போதே நான் பொண்ணு கண்டுபிடிச்சிடுவேன், இது இந்த இடிக்குது வேண்டாம்னு தூக்கிட்டு வேறு இதில் நோட்ஸை ஜம்ப் பண்ணுவேன். அது வரணும், அதை கற்றுக்கிறது ரொம்ப கஷ்டம். அது தானாக அதுலேயே கடந்து ஊராக வரும். இப்போ இருக்கிற மியூசிக் டைரக்டரில் உங்களுக்கு பிடிச்ச மியூசிக்? எனக்கு இப்போ வர்ற இளைஞர்கள்லாம் நல்லா சவுண்டு கொடுக்குறாங்க. இதில் பிடிச்சவங்கன்னு தனியாக சொல்ல முடியாது. இப்போ வர்றவங்களாம் இளைஞர்கள் நல்லா பண்ணுறாங்க. சேரன் பாண்டியன்லேருந்து இப்போ கேட்டால் கூட பாடல்கள் ஒவ்வொரு பாடல்களும் யூனிக்காக இருக்கும். எப்போ கேட்டாலும் மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கும். இப்போ உள்ள மியூசிக் டைரக்டர் ஓப்பனாகவே சொல்ல போனால் இப்போ உள்ள மியூசிக் டைரக்டர் ஒருத்தர் கூட அடுத்த வருஷத்துக்கு நான் பார்த்து கேட்குமான்னு கேட்டால் நமக்கு காதால விளையாடு. ஆமாம். ஸோ இப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? எவர்கிரீன் மூவியா இருக்கு, எவர்கிரீனா. இப்போ வந்து ராஜா சாரோட சாங் இப்போ வந்து பதிப்பத்தி எல்லாம் பேசப்பட்டு இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஃபியூச்சர்ல உள்ள மியூசிக் டைரக்டர் இருப்பாங்களான்னு கேட்டால் ஒரு கேள்வி புரியலாம். உணர்வை மையப்படுத்தி போகணுங்க. இசைங்கிறது உணர்வை மையப்படுத்தி தான். உணர்வை மையப்படுத்தி போனால் எல்லா இசையும் எந்த காலத்துலையும் கேட்கலாம். இப்போ அது கம்மியாகிடுச்சு. உணர்வுன்னா என்னன்னு தெரியவங்களாம் இருக்காங்க. 7 மணி நேரம் என்னன்னு தெரியவங்களாம் டியூன் போட சொன்னால் அவங்க எப்படி ஏழ்மையை பற்றி போடுவாங்க? பாசன்னா என்னன்னு தெரியாது, எப்படி போடுவாங்க? வயல்வெளினா என்னன்னு தெரியாது, விவசாயத்தில் உள்ள டியூனை போடுங்கன்னா எப்படி போடுவாங்க? அதனால் அப்படிப்பட்டவர்கள் வர்ற வரைக்கும் உணர்வான பாடல்கள் வராது. உணர்வு இல்லாமல் ஒரு டியூன் ஹிட் ஆகாது. அதுக்கு காரணம் சமீபத்தில் கூட மாமன்னன்னு சொல்லலாம். வடிவில் பாடினார், உணர்வு தானே டியூனாக இருக்குதுல்ல. உணர்வான பாடல்கள் எந்த காலத்துலையும் நிற்கும். சார் அதே போல் ஏ ரகுமான் நிறைய உணர்வான சாங் எதுவும் பண்ணதில்லை, நிறைய பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் அதில் அது மாதிரி இல்லை, மாமன்னன்ல இல்லை, பெரிய உணர்வு அதில் காட்டியிருக்காரு. அவர் சீனியருங்கிறது அது ப்ரூவ் பண்ணியிருக்காரு, சும்மா சொல்லக்கூடாது. நல்லா இருக்குன்றதுலாம் நல்லா இருக்குங்கிற அந்த பாட்டு அது உணர்வு தான், முழுக்க உணர்வான். மலவேலத்தான் தீ பிடிக்குது ராசா, அது நான் ஒப்பரி தானேங்க, அதெல்லாம் உணர்வு. ஒப்பரிங்கிறது எங்கேருந்து வருது? அவர் கிராமத்துலேருந்து வந்தது இல்லை, வரல. ஆனால் அதை கற்றுருக்காரு, அந்த ஞானத்தை கொண்டாந்துருக்காரு. அடுத்தவங்க சொல்கிறதை கேட்டிருக்காரு.
அடுத்தவங்க சொல்கிறத அவர் கேட்குறாரு. சார் இப்படி சார்னு டைரக்டரோ அவங்க அசிஸ்டன்ட் டைரக்டரோ அல்லது சூழ்நிலையை நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, உங்களுக்கு இப்படி தான் சார் வேணும்னு இருப்பாங்க. அப்போ அந்த ஞானம் அவருக்கு என்ன பண்ணுது, கிரியேட் பண்ணுறாரு. வந்துடுச்சு. அது வர வரைக்கும் விடலை. ஒரே பாட்டில் நிறுத்திருக்க மாட்டார். அப்படி எடுத்தோன்னு அப்படி சொல்லிட்டீங்களா மலை மேலே தான் வச்சிருக்க மாட்டார். நிறைய போட்டுருக்காரு. மியூசிக் டைரக்டரை பொறுத்த வரைக்கும் ஒரு வருஷத்துக்கு எவ்வளவோ மியூசிக் டைரக்டர் வராங்க. ஆனால் தமிழ் சினிமா பொறுத்த வரைக்கும் ஒரு 4 மியூசிக் டைரக்டர் கையில் வச்சுருக்காங்க. 4 பேர் தான் தொடர்ச்சியாக மியூசிக் பண்ணிட்டே இருக்காங்க. ஆமாம். ஸோ இதுக்கு என்ன, இதை பற்றி என்ன அடிப்படை காரணம் அவங்க நல்லா டீம் போட்டிருக்கணுங்கிறது ஒன்று. அது வந்து நல்லா விஷுவல் பண்ணிருக்கணும், நல்ல கதையில் வந்துருக்கணும், இன்றைக்கி நல்லா மீடியாவில் பப்ளிசிட்டி பண்ணணும். இது இல்லைன்னா அவங்க வர்றது கஷ்டம். சார் இப்போ வருஷத்துக்கு வந்து 200 படங்கள் வருது. அவங்க 10 மியூசிக் டைரக்டர் தான் இருக்காங்க. மீதெல்லாம் போட்டு யாருமே இல்லாமல் தரும். அதை பற்றி என்ன சொல்லுங்க? அதான் இப்போ சொன்ன அதே பதில் தான். சூழ்நிலை தான், சூழ்நிலை எல்லாமும் நல்லா அமையணும், ஆர்டிஸ்ட் கூட நல்லா அமையணும். அதை விட இன்னைக்கு படத்துக்கு என்ன செலவு பண்ணுறாங்களோ அதை விட டபுளாக செலவு பண்ணி கொண்டு போகணும். இன்னைக்கு சார் இளையராஜா சார் பயோகிராஃபி எடுக்கிறாங்க, தனுஷ் சார் எப்படி சார்? கிரேட். அவருடைய காலகட்டத்தில் அவர் இருக்கும்போது இப்படி பண்ணி காட்டுறது அவருக்கு நம்ம செலுத்துகிற திரையுலகினர், இந்திய திரையுலகினர் செலுத்தக்கூடிய பெரிய ஒரு நன்றி. தனிப்பட்ட விமர்சனம் நிறைய வச்சிருக்காங்க. ஏற்கனவே எஸ்.ஜே. சூர்யா வந்து இளையராஜாவோட பயோகிராஃபி இசைன்னு ஒரு படம் எடுத்துச்சு. போஸ்டர் ரிலீஸ் அப்புறமா அது வந்து நிறைய வைரல் ஆகி மீன்ஸில் வந்து அவர் தப்பான விஷயம்லாம் அந்த படத்தில் காட்டுவாங்க. இல்லை நேர்மையாக இருக்கிறது அப்படி இருக்கிற மாதிரி படம் எடுப்பாங்க. சொல்லுங்க சார். இளையராஜா பற்றி உங்களுடைய ஆமாம் இசைன்னு ஒரு படம் வந்துச்சு, நான் பார்த்தேன். எஸ்.ஜே. சூர்யா அந்த படத்தில் வந்து சத்யராஜ் கேரக்டர் வந்து இளையராஜாவை காமிச்சு ஏ ரகுமான இவராக காமிச்சு நிறைய விஷயம் பண்ணியிருப்பாங்க. அது பார்க்குறதுக்கு வந்து இளையராஜா வந்து ஏ ரகுமான டாமினேட் பண்ண மாதிரி அந்த படத்தில் வந்து வச்சுருப்பாங்க. நேற்று இந்த போஸ்ட் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா அது மீன்ஸாக வைரலாக போயிட்டு இருக்கு. ஸோ இந்த படத்தில் எந்த அளவுக்கு வந்து நேர்மையாக படம் எடுப்பாங்க, இருக்கிற மாதிரி எடுப்பாங்களா? இளையராஜாவோட அது வந்து ஒரு கமர்ஷியல் இளையராஜான்னு ஒரு ஆளை சும்மா அப்படி தொட்டுக்கிட்டார். ஊர்காவில் ஒரு ஆள் இருக்காரு அப்படின்னு தொட்டுக்கிட்டு சப்ஜெக்ட் உள்ளே போகும்போது என்ன பண்ணோம்னா டிராஃபிக்கில் வந்து என்ன வாச்சிட்டே வருவார். ஒரு மியூசிக் டைரக்டர் அதில் பார்த்தீங்கன்னா எஸ்.ஜே. சூர்யா அந்த கேரக்டர் நீங்கள் என்ன கேரக்டர் நினைக்கிறீங்களோ அந்த கேரக்டர் வாசிட்டே வருவார். ஆடியன்ஸ் அங்கே திங்க் பண்ண வைக்கிறாரு. இவன் தானே அந்த மியூசிக் டைரக்டர் நினச்சிங்கடா அப்படின்னு திங்க் பண்ண வச்சார். அப்போ அவரு குனி இன்னும் கொஞ்சம் குனி ஏற்கனவே எப்படி வந்த அப்படி தானே வந்த இப்போ அப்படி நிமிந்து வர அப்படின்னு சத்யராஜ் சொல்லுவார். அதை இளையராஜா நினச்சிக்குவாங்க அப்படின்ட்டு இந்த 2 இது முன்னே மிங்கிள் பண்ணி அதை கமர்ஷியல் ஆக்கி வெற்றி பெறலாம்னு நினச்சார். ஆனால் அதுக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை. அவர் தப்பாக கொடுக்கவே இல்லை. நெகட்டிவ் பாசிட்டிவ் இருக்கு. எப்பேற்பட்ட ஒரு மனுஷனா இருந்தா கூட பாசிட்டிவ் ஒன்று இருக்கு, நெகட்டிவ் ஒன்று இருக்கு. பயோகிராஃபி பார்க்கும்போது இவங்களோட இன்னொரு முகத்தை, ராஜா சாரோட இன்னொரு முகத்தை காமிப்பாங்களாம். இல்லை அதை அவர் இப்படி காட்டவே இல்லை. சும்மா ஒரு இமேஜினேஷனுக்கு அப்படி விட்டார ஒழிய அவங்க பயோகிராஃபி வந்தது. தோனி படத்தில் வந்து அவரோட நெகட்டிவ் ஷேடாக காமிச்சிருந்தாங்க. அங்கே ஆக்சுவலாக என்ன நடந்ததுலாம் காமிச்சாங்க, பாலிடிக்ஸ்லாம் காமிச்சிருந்தாங்க. இதில் வந்து அந்த மாதிரி நேர்மையாக அவர் நடந்த விஷயம்லாம் காமிச்சிருப்பாங்களா? இதெல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல்லு இவரோட வாழ்க்கை நீங்கள் நினைக்கிறீங்களா? அவர் டைரக்டர் இப்படி ஹேண்ட் நம்ம சொல்ல முடியாது. நம்மள ஒரு திங்கிங்லாம் இப்போ விட்டுருக்காங்க. நம்மளை ஒரு திங்கிங்கில் விட்டுருக்காங்க. ஆனால் எதுவுமே நம்ம ஒன்று நினச்சிட்டு போயிடுவோம். ஆடியன்ஸ் ஒன்று நினச்சிட்டு போவாங்க. நாம் இப்படி ட்விஸ்ட் பண்ணி போகலாம் அப்படின்னு டைரக்டர் நினைப்பாங்க. அது டைரக்டர் வியூ தான். அது தூக்கி போட்டுங்க உள்ள வச்சுருங்க. மியூசிக் டைரக்டர்ஸ்லாம் ஹீரோவோட காஸ்டியூம்ஸ்லேருந்து ஹேர் ஸ்டைல்லேருந்து ஒரு மாதிரி ட்ரெண்டியாக இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இசையமைப்பாளர் கவனிக்கப்படுறாங்க. நியூஸ் ரைட்டரை பற்றி சொல்கிறீங்களா? உங்கள் காலத்தில் வந்து இளையராஜா சார் அவருக்கு அப்புறம் நீங்களாம் வந்துருங்க. அந்த இதில் எப்படி சார் அவருடைய கேரக்டர்? அவர் அதுக்காக பிறந்து அதுக்காக வளர்ந்து அதுக்காக அர்ப்பணித்த ஒரு மாமனிதர். நாங்களாம் அப்படி இல்லை. இந்த மியூசிக் அப்படி இல்லை சார். உங்கள் படம் மியூசிக் பண்ணும்போது அவர் படம் நினச்சி உங்கள்கிட்ட யாராவது சொல்லியிருக்காங்க சார்? நான் இளையராஜா சார் தான் நான் நினச்சிருந்தேன், ஆனால் நீங்கள் போட்டுருங்க அது மாதிரி நான் சொல்லுவேன். நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, இன்னும் சொல்லிட்டு இருக்காங்க. அவர் மிஞ்சி வரும்னு கூட சொல்லியிருக்காங்க. ஏன்னா நீங்கள் சேரன்மடையில் படம் பார்த்தோம், 7 பாட்டு கொடுத்துருக்கோம். 7 கலராக இருக்கும், உன்னோட ஒன்று மிங்கல் ஆகாது. காதல் கடிதமாக இருக்கட்டும், பெண்கள் ஒன்றாக அந்த வெஸ்டர்ன் பாட்டு தான் இருக்கும். அது முழுக்க பார்த்தீங்கன்னா ஹார்மோனி தான் பண்ணிருக்கேன், தெரியாது. ஏன்னா சேரமடையில் போய் ரொம்ப வெஸ்டர்னாக பண்ணக்கூடாது. அது மரம் மட்டை குளம் குட்டை அப்படின்ட்டு ஒரு ஃபேமிலி ஓரியன்டது வில்லேஜ் சப்ஜெக்ட். அதில் தான் என்ன பண்ணிருக்கோம், சம்பா நாத்துக்கு உலகமாக ஒரு ஹிட் சாங் போட்டிருக்காங்க. அந்த டியூனை யார் இது வரைக்கும் கண்டுபிடிக்கவும் இல்லை, யாரும் இன்னும் போடவே இல்லை. ஏற்கனவே போடப்படுறது முடியாது. காதல் அது நான் தான் கொடுத்துருக்கேன்.
அதனால எல்லா ரசிகர்களும் கேட்க ஆரம்பித்தாங்க, காலங்கிருந்து சொல்ல ஆரம்பித்தாங்க, அது நீங்களா அவரு நினச்சி விடணும் அப்படின்னு சொன்னவங்களும் இன்னும் உண்டு. ஏன் அதுக்கப்புறம் ஒரு பெரிய அங்கீகாரம் கிடைக்குது? அது சூழல். அது என்ன சூழல், அது என்ன மாதிரி சூழலுங்கிறது அதை மார்க்கெட்டிங் கரெக்டாக பண்ணணும், அது நான் கவனம் செலுத்துகிறேன். ஆர்டிஸ்ட் படம் மட்டுமே ஒத்துக்கணும், காலம் கடந்தாலும் நான் கண்டதெல்லாம் ஒத்துக்கிட்டேன், ஹெல்பிங் மைண்டாக ஒத்துக்குவேன். அந்த காலத்தில் எந்த பாட்டு இட்டாலும் இளையராஜா பாட்டு தான் சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு வளர்ந்து வர கலைஞர்கள் ஏதாச்சும் பாலிடிக்ஸ் ஏதாச்சும் நடந்தது அந்த டைமில்? இல்லை, அது அப்படி அவர் பண்ணிக்கல. இவருக்கு ஹிட்டு அவருடைய ஹிட்டுக்கு வந்து எல்லாருமே அவர் மதிக்க ஆரம்பித்தாங்க. அங்கே இன்டீரியரில் தவறுகள் இருந்திருக்கலாம், ஆனால் அதை யாரும் பெரும் சொல்கிறது இல்லை. உங்களெல்லாம் வந்து அங்கீகரிக்கப்படல அந்த சமயத்தில், அந்த காலகட்டத்தில்? என்ன நல்லா அங்கீகரிச்சாங்க. ஸோ அவருடைய வேகருக்கு எடுக்கிறது ஓகேவா இல்லை எப்படி சார்? எடுக்கணும். இந்த காலத்தில் அவர் வாழ்கிற காலத்தில் இந்த இந்த சம காலத்தில் அவரை போட்டுறது நல்ல விஷயம், அவருக்கு இது மகிழ்ச்சியை கொடுக்கும். அதுலேயே தனுஷ் நடிக்கிறது எப்படி சார் சந்தோஷமா? ரொம்ப நல்லது, ரிச் ஆகும் எங்கே பார்த்தாலும். அவர் பெரிய கமர்ஷியல் ஹீரோ, பெரிய ஆள் இல்லை. அப்போ உள்ள மியூசிக் டைரக்டர் வந்து கோடிகளா சம்பளம், சேலரி ஒரு 5 கோடி அந்த ஃபேன் ஆஃப் பண்ணுவோம். அந்த மாதிரி சேலரியில் வந்து கோடிகள் தான் சேலரி வருது. இதை பற்றி உங்களுக்கு கருத்து என்ன? ஏன்னா இப்போ ஏதாவது டப்பிங் ஸ்டூடியோ போனவங்க கூட எனக்கு அந்த ஸ்டூடியோக்குள்ள டப்பிங் சார்ஜ் அவருக்குள்ள சமைச்சாங்க ஏற்றினோம்னா 1 கோடி ஆகுது. இதுக்குள்ள இன்னைக்கு இப்போது அதிகமாக இருக்குங்கிறீங்களா? அதிகமாக இருக்குது. இல்லை, அதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து இன்னைக்கு மீடியாவில் அதிகமாக போய் லாபத்தை கொடுக்குது. அது தெரிஞ்சவங்க சம்பாதிக்கிறாங்க. அதை வச்சு தான் என்ன பண்ணுறாங்கன்னா மற்றவங்க நிறைய சம்பளம் படுத்துறாங்க. இதுதான் காரணம். தெரியாதவங்க எடுக்கிறாங்க, அது லாஸ்ன்னு சொல்லிட்டு போகிறாங்க. காரணம் கேட்டால் உங்களுக்கு தெரியல, ஏன்னா இதை கற்றுட்டு வர முடியாது. அதுலேயே பழுத்து ப்ராக்டிக்கலாக வரவங்க சம்பாதிக்கிறாங்க. அதை வச்சு சம்பளம் நிர்ணயிக்கப்படுகிறது. இப்படி இருக்குல்ல, எனக்கு கொடுங்கன்னு அவங்க கேட்குறாங்க. இல்லைங்களே, என்னால் சம்பாதிக்க முடியல, அது சம்பாதிக்க முடியல, நான் என்ன பண்ணுறது? சம்பாதிக்கக்கூடியவங்க நிறைய இருக்காங்க, அவங்களுக்கு நான் கொடுத்துட்டு போகிறேன் அப்படின்ட்டு ஹீரோக்கள் டிமாண்ட் பண்ணுறாங்க. சார் இப்போ நீங்கள் படத்துக்குலாம் மியூசிக் பண்ணிட்டு இருக்கீங்க, அதை தவிர்த்து என்ன சார் ஏதாவது? நான் படத்துக்கு மட்டும் தாங்க பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா படத்துலேயே என்ன காட்டாத நிறைய இருக்குது. ஆட் ஏதாவது பண்ணுறோம்? இல்லை, படத்துலேயே காட்டாத விஷயம் எனக்கு நிறைய சீரியல் பண்ணுறேன். வேறு எந்த பெரிய நடிகர் சார் நீங்கள்? உங்கள் சன் இப்போ வந்துட்டு அப்படி எப்படி சார்? அவர் வந்துட்டு இருக்காரு. எத்தனை படம் சார் பண்ணியிருக்காரு? ஒரு எத்தனை படம் பண்ணியிருக்காரு? முதல் படம் இப்போ தான் போயிட்டார். ஹீரோவை ஏதோ பண்ணியிருக்காரு? ஹீரோவுக்கும் பண்ணுறதா இருக்கார். எப்படி சார் இன்ட்ரெஸ்ட் அவருக்கு? அவர் நான் அனுபவிச்சிருக்கேன் இல்லைங்களா, நான் அனுபவிச்சிருக்கேன், நல்ல பேர் வாங்கியிருக்கேன். என்னுடைய பேசிக் அவருக்கும் இருக்கும். ஆனால் உலக அளவில் அவருடைய இசை சென்றடையும் வர மாதிரி தான். மியூசிக்கில் இன்ட்ரெஸ்ட்டாக இல்லை? ஒன்லி மியூசிக். பையன் அழகாக இருப்பார், நிறைய பேர் நடிக்கிறதுலாம் கேட்டாங்க, ஹீரோ ஆகியிருக்கலாம். அது வேண்டாம். புத்திசாலித்தனமாக இசை வந்து அது போல் ஒரு வரம் எதுவுமே கிடையாது. வரன்னா அது மூட பழக்கமாக சொல்ல, அது போல் ஒரு உன்னதமான தொழில், எல்லாரையும் உடனுக்குடன் கவரக்கூடிய ஒரு தொழில் எதுவுமே கிடையாது. அதனால் அவர் டிசைட் பண்ணிருக்காரு. அவர் நடித்து உங்களோட பயோபிக் எடுக்கிற ஐடியா எதுவும் இருக்காது? அப்படி ஐடியா கிடையாது, முழுக்க ஒரு இசை தான். எந்த பெரிய நடிகரை நீங்கள் இசைச்சிருக்கீங்க? இல்லை, சரண் பாண்டியன், பெரிய கம்பெனி சிந்துநதிப்பு, ராமராஜன், இப்படி தான் பண்ணியிருக்கேன். அப்படியே 72 படம் பண்ணியிருக்கேன். வர்ற இளைஞர்கள்லாம் வருவாங்க, நான் வந்து அதை போய் கேட்குறது கிடையாது. நாம் ஏதாச்சும் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கணுமே அப்படிங்கிறதுக்காக நல்லா பண்ணி கொடுத்து அந்த படம் ஓடுறதுக்கான எல்லா வகையிலும் உங்களுக்கு இசை மூலயமா ஒத்துழைப்பாக இருப்பேன். ராமராஜன் உள்ளமே உனக்குத்தான், உசுரே உனக்குத்தான், கோபுரதீபம். சார் நீங்கள் யார் சார் இசை பண்ண ஆசைப்பட்ட ஹீரோ? எல்லாருக்குமே பண்ணணும்னு நினைக்கிறேன். இல்லை, உங்களுக்கு மனசில் ஒரு பிடிச்சிருக்கு, உங்களுக்கு பண்ணியிருக்கணும்னு சொல்லிட்டு அப்படின்னு நினைக்கிறதில்ல. சார் உங்களோட எந்த ஹீரோ பெரிய ஹீரோக்கள் இருந்தாலும் அந்த ஹீரோக்களுடைய தன்மையை உணர்ந்து சூப்பர் ஹிட் கொடுப்பேன். சார், ஹீரோக்கள் முக்கியமா, மியூசிக் முக்கியமா? ஒரு ஸ்டோரியோட பின் டிராவலுக்கு ஒரு ஹீரோ முக்கியமா, மியூசிக்? நல்ல அருமையான கேள்வி. ஹீரோ கூட இல்லாமல் இசை மட்டுமே ஹீரோவாக நின்ன படங்கள்லாம் வந்து அந்த வகையில் அதுவும் முக்கியம். அந்த இசையால் வெற்றி பெற்ற படங்கள் ஒரு நல்ல ஹீரோ வந்திருந்தால் இன்னும் அது டபுளாக ஹிட் ஆகிருக்கும். ஆக ஒன்றோடு ஒன்று இணைந்தது. சார் உங்கள்கிட்ட இருந்து மியூசிக்லாம் இளையராஜா சார்கிட்ட போயிருக்கா, இல்லை இளையராஜா சார்கிட்ட இருந்து உங்கள்கிட்ட ஏதாவது? இளையராஜாட்டிருந்து என்று மட்டும் இல்லை, எல்லாருக்கும் போயிட்டுருக்கு. எல்லாருக்கும் பர்சனலாக நீங்கள் அவரை பார்த்து பேசி இல்லை அவருடைய பழக்கம் எப்படி சார்? இல்லை, நான் அப்படி அந்த சூழல் எனக்கு ஏற்படலை. இல்லை யாரும் அவருக்கு அது மாதிரி வச்சுக்க மாட்டாங்களா, இல்லை நீங்கள் எதுவும் போவீங்களா? இல்லை, எனக்கு போகிறதுக்கான சூழ்நிலை கிடைக்கல. ஏதாச்சும் அவங்க வீட்டில் ஏதாச்சும் நல்லது, அது அந்த துக்கம் சொல்லக்கூடாதுல்ல, சோகமான இதெல்லாம் வர்றப்போ போய் கலந்துருக்கேன். அதை போய் நான் வந்திருக்கேன்னு யாருக்கும் சொல்கிறது கிடையாது. சார் அடுத்து பண்ணுற படம் சொல்லிடுங்க சார். அடுத்தது லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அப்படிங்கிற ஒரு படம்.
இன்னும் ஒன்று சரி ஞாபகம் இல்லை. இப்போல்லாம் வரவங்க என்ன பண்ணுறாங்கன்னா டைட்டில் சொல்ல மாட்டாங்க. இல்லை சார் நான் போய் பதிவு பண்ணுறதுக்கே யாராச்சும் பதிவு பண்ணிடுறாங்க, அதனால் எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு நம்ம ஸ்டூடியோலாம் முடிச்சுட்டு கடைசியில் வந்து பார்த்துக்கலாங்க அப்படின்பாங்க. ஆனால் ஒரு 5 படம் பண்ணியிருக்கேன். லாஸ்ட் ஒரு கேள்வி சார், இவ்வளோ பெரிய மியூசிக் டைரக்டராக நீங்கள் இருந்திருக்கீங்க, 2-3 பாடல் ஹிட் பண்ணியிருக்கேன்னு. இப்போ உள்ள காலத்துக்கு அந்த அங்கீகாரம் இருக்குது பார்த்தீங்களா? இப்போ அங்கீகாரம் மீன்ஸ் என்னன்னா, இப்போ நீங்கள் சொல்ல போய் தான் எல்லாத்தையுமே தெரியும் சேரன் பாண்டியன் அப்படி தெரியும். அந்த பலி இருக்குது பார்த்தீங்களா? நானே என்னை வந்து நான் இந்த படம் பண்ணிக்கிறேன் சொல்ல முடியாது. அப்படி அந்த ஃபீல் எப்படி நீங்கள் நினைக்கிறீங்க? அது வந்து நீங்கள் சொல்கிறது வந்து நினச்சா எனக்கு வந்து சிந்திக்கிற திறன் இல்லாட்டினா, முற்போக்காக சிந்திக்கிற திறன் இல்லைன்னா நான் நீங்கள் சொல்கிற மாதிரி தோண்டிடுவேன், டிப்ரெஸ் ஆகிடுவேன். நான் முற்போக்காக திங்க் பண்ணுறேன். அந்த காலத்தில் வந்து நாம் உலகமே இந்த கிங் ஆஃப் த மியூசிக்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அந்த காலத்தில் வரும்போது திறந்த வெளியாக இருந்துச்சு. காம்படிஷன் அவ்வளோ கிடையாது. படம் எடுக்கிறதுக்கு நிறைய பேர் ஹெல்ப் பண்ணாங்க. டிஸ்ட்ரிபியூஷனில் எல்லாத்தையும் படத்துக்கு பூஜை போடுற அன்றைக்கும் வாங்கிக்குவாங்க. அதே போல் ஹீரோக்கள்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஈஸியாக இப்போ கிடைச்சாங்க. எல்லாருக்குமே அந்த அந்த ஒரு கலைஞன், நான் இந்த கலைஞன்னா வந்துட்டு ஒரு நல்ல தன்மைகள் இருக்கணும், நல்ல குணம் இருக்கணும் அப்படிங்கிறத அப்போ ஃபாலோ பண்ணாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்துழைப்பு இருந்துச்சு. இன்றைக்கி அது கமர்ஷியல் ஆகிடுச்சு. இதை நம்ம முற்போக்காக சிந்திச்சு நமக்கு கிடைச்சது, நம்மளுடைய சூழ்நிலைக்கு இதான் கிடைச்சிருக்கு. கிடைச்ச வரைக்கும் நம்ம நல்லா பண்ணிட்டு வரோம், ஃபியூச்சரில் கிடைக்கும் அப்படின்னு செயல்படுறேன். நான் டிப்ரெஸ் ஆகவே இல்லை. வருத்தம் இருக்கான ஃபீல் இருக்கா? டிப்ரெஸ் ஆகவே இல்லை. சார் இப்போ உங்கள் படங்களில் பெரிய பெரிய லிரிக்ஸ்லாம் யார் சார் எழுதியிருக்காங்க? வாலி சார், எனக்கு எல்லாருமே வைரமுத்து எழுதியிருக்காரு. வைரமுத்துக்கு நிறையா கொடுத்துருக்கேன். வைரமுத்துக்கு வந்து நிறையா கொடுத்துருக்கேன். முத்துலிங்கம் சார் எழுதியிருக்காரு. இவங்களாம் முத்துலிங்கம் சார்லாம் பெரிய பெரிய ஜீனியஸ். அப்புறம் புலமைப்பித்தன் எழுதியிருக்காரு. புலவர் தான் எழுதியிருக்காரு. எல்லாருமே ஏறக்குறைய. கபில் எழுதியிருக்காரு, சினேகன் எழுதியிருக்காரு, இவர் முத்துக்குமார் எழுதியிருக்காரு. முத்துக்குமார் நிறைய எழுதியிருக்காரு. ஆக்சுவலாக விவேகா எழுதியிருக்காரு. நிறைய பேர் எழுதியிருக்காங்க. இளைஞர்கள்லாம் நிறைய பேர் வருவாங்க. முடிஞ்ச வரைக்கும் எப்போலாம் சந்தர்ப்பம் முடியுதோ அப்பப்போ கொடுக்கும். சார் இப்போ மியூசிக் எடுக்கலாம், மியூசிக் ஷோ பண்ணுறாங்க, நீங்கள் எதுவும் பண்ணுற வாய்ப்பு இருக்கா சார் ஃபியூச்சரில்? அப்படி ஒரு சூழல் அமையல. கேட்குறாங்க, அது லாபகரமாக இருக்காது. என்னுடைய பொசிஷனுக்கு லாபகரமாக இருக்காது. நடிகர்கள் நிறைய பேர் இப்போ பாடுறாங்க. உங்களுக்கு எந்த நடிகரோட குரல் நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்க சார்? இப்போ தனுஷ் சார் பாடுறாரு, சிம்பு பாடுறாப்புல, அந்த மாதிரி நீங்கள் யாரோட இல்லை அவது நம்ம ஹீரோ பாட மாட்டாரா அப்படின்னு நினைக்கிறாங்க ஆடியன்ஸ். அவங்க விரும்புகிற ஹீரோ பாட மாட்டாரா அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனால் அவங்க பாடுறாங்க. ஆனால் இந்த குரல் நல்லா இல்லை. விஜய் சார் பாடுறது சார், அதான் சொல்லிட்டேங்க. அது அவங்களுக்கும் தெரியும். ஏன் சார்? ஆனால் அந்த பாடல்கள் தான் பெரிய லெவலில் ஹிட் ஆகுது. அதான் சார் ரசிகர்கள், என் ஆள் பாட்டுருக்காரா, என் ஹீரோ பாட்டுருக்காரான்ட்டு ஒரு ரசிகர் கூட்டம் இருக்கு இல்லையா? அப்போ ஒரு சிங்கர் பாடினா அந்த ரசிகர் கூட்டத்தினுடைய இது கிடைக்காது இல்லைங்களா? அந்த முனைப்பு கிடைக்காதுல்ல. என் ஆள் பாடுறாரா, என் ஹீரோ பாடுறாரான்னு கேட்குறவங்க நிறைய பேர் இருக்கானே ரசிகர்கள். ஆக அந்த ரசிகர்கள் இருக்க வரைக்கும் அவங்க பாடுறது நல்லது தானே, அதுதான். ஆனால் அவங்களுக்கும் தெரியும் சிங்கர். இந்த மாதிரி பாடல் வரும்போது ஹீரோவே வந்து நான் பாடணும் ஆசைப்படுவாரா, இல்ல மியூசிக் டைரக்டர் தெரியும் ஒரு குரல் மேட்ச் ஆகுது தெரியும், அப்போனா மியூசிக் டைரக்டர் ஒரு கம்பல்ஷனோட பாட வைப்பாரா, இல்ல ஹீரோவே ஆர்வ கோளாரா பாட வைப்பாரா? எந்த ஹீரோவும் நான் பாடணும்னு சொல்ல மாட்டேன் சார். சொல்ல மாட்டேன். நல்ல சிங்கரை போடுன்னு தான் சார் சொல்லுவாங்க. அதில் என்ன பண்ணுவாங்க, கமர்ஷியலாக ஒரு அப்ரோச் பண்ணி டைரக்டரு, போக்குவரத்து, இந்த உள்ளவங்க அதை விரும்பக்கூடியவங்க அதை சொல்லி பாட வச்சுருவாங்க. இதுதான் நடந்துட்டு. ஓகே சார், தேங்க்யூ.